விஜய் வந்து நல்லா செய்வார் நாட்டுக்கு. அவனுக்கு வந்து துட்டு கொடுத்தாக்கா போறவனுக்கு அவனுக்கு என்ன நல்ல ஒழுங்கானவங்க கிட்ட நல்ல அரசியல்வாதி கிட்ட இல்ல நல்ல குடும்பம் பண்றவங்க ஆம்பளை பொம்பளை கேட்கணும். இல்லையா கம்முனு 5 வருஷம் என்ன செய்யல ஸ்டாலின் வந்து என்ன செய்யல நாட்டுக்கு நல்லதான் செய்யலாம். என்ன போற கரண்ட் போச்சா தண்ணி போச்சா இல்ல ஏழை மக்களுக்கு லேடிஸுக்கு விலைவாசினா அவன் நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்தாங்க இப்ப ஏத்தாங்க. ஏன் பாதுகாப்பு தாங்க ஏங்க இல்லாத போச்சு பொய்யெல்லாம் ஏங்க எப்பவுமே இருந்துருந்தாங்குது அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி போலீஸ்காரே உடஞ்சி அந்த கடையில இருந்து பிடிச்சா இந்த கடையில கொடுத்து விற்க சொல்றாங்க. என்ன ஏய் போ பேசாத நீ எங்க துட்டு குடிக்கிற எங்க சோறு போற அவங்க பேசுவாங்க. நாங்களாம் அப்படிலாம் பேச மாட்டோம். நாங்களாம் உழைக்கிற வந்தோம். ஸ்டாலின் போய் கெஞ்சாவில்லு அதெல்லாம் சொன்னா நான் திருடுன்னு சொல்லு நியாயமா பேசுறேன். யாரா இருந்தாலும் நம்மளுக்கு 10 புள்ள இருக்குன்னா 10 புள்ள பின்னாலே போக முடியாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் வந்து கண்மூடித்தனமா வாழ்ந்துட்டு போட்டாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா. இதுக்கு மேல் பட்டாலும் வேலைக்கு ஆகாது. இது 5 வருஷமா 3 வருஷம் கொரோனா போட்டாங்க. என்ன பண்ணாங்க? அதே கொரோனா வெளிப்பட்டு இந்த ஆள் வந்து போய் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனான். யாருக்காக பொதுவா பேசுறேன். நீ பண்ணியா நான் பண்ணா சினிமா நடிகர் அவன் நேத்து பிறந்த புள்ளாவ அவனுக்கு என்ன அரசியலை பத்தி தெரியும்? அதை சும்மா துட்டு கொடுத்தா எல்லாம் தான் போறாங்க. இப்ப கூட 300 ரூபாய் கொடுத்து பாப்பாங்க கோடி பிடிச்சிக்கின்னு. துட்டு இல்லாத போற கூட்டம் வந்து காங்கிரஸ் காரங்க திமுக காரங்க எவனை துட்டு வாங்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேசாத நீ பேசாத. நான் எனக்கு வந்து 68 வயசு ஆகுது. நான் வண்ணார்பேட்டில் பிறந்தவங்க. நாங்க வந்து ஊர் நாட்டில் மஞ்சள் பை தூக்கல. அண்ணா செத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்து அதுல இருந்து எனக்கு தெரியும். அதுக்காக விஜய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப உங்க அம்மா உங்க பாட்டி பண்ண குடும்பம் வேற. இப்ப உங்க பொண்டாட்டில வந்து அந்த குடும்பம் பண்ணுவாளா? அதுதான் அரசியல். இன்னைக்கு 50-55 வருஷம் அனுபவம் ஸ்டாலினுக்கு. இவனுக்கு என்ன அனுபவம் தான் தேவை. குடும்பம் எப்படியோ அதுதான் நாடு. யாருக்குமே அனுபவம் கிடையாது. இந்தவர் எல்லாமே சுற்றி தாமரைக்கு ஓட்டு பண்ண எங்க போய் தேடுவேன். அந்த ஆள் வந்து என்ன பண்ணா நம்ம நாட்டை குடிச்சவர் ஆகணும். ஜிஎஸ்டி வரி அப்புறம் ஆமா ஜிஎஸ்டி வரி போட்டு கொரோனா வந்து என்ன பண்ணாங்க? கொரோனா ஆமா அவன் வேலைக்கே ஆக மாட்டான். பேசியே கேட்டு போனான். பேசியே கேட்ட ஆளு போடா வேலையை பார்த்துட்டு நல்லதுக்கு பாடுபாடு. ஸ்டாலின் என்ன செய்யல வந்து இந்த 5 வருஷ காலத்துல இன்னும் தான் தப்பா நம்ம சொல்லு. போய் பேசக்கூடாது. நம்மளுக்கு நாக்கு நல்லது பேசுறது நாக்கு கொடுத்துக்கலாம். பார்க்கலாம் எத்தனை கோயிலுங்களுக்கு என்ன செத்து போன கோயிலெல்லாம் எடுத்து நடத்தினாங்க பண்ணா. அதுக்கு மேட்டு குழந்தைங்களுக்கு மத்திய காலை உணவு அப்புறம் அந்த ஏழை வீட்டு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி. வாடா போய் பேசக்கூடாது. போய் யாரா இருந்தாலும் நீ எனக்கு பசங்க கொடுக்கறனா கூட அதை நீங்க சொல்றனால கேக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்கூல் கிட்ட மூடிட்டாங்க. எப்படி மூடினாங்க? எந்த ஸ்கூல்ல மூடினாங்க? டீச்சர் இல்ல அப்படினா சொல்லி ஸ்கூல் அப்படிலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடி இருக்க முடியாது. பொய்யாமொழி வந்து நல்லா இப்ப எல்லாம் எங்க நாதனார் கூட டீச்சர் தான். இன்னொரு பிரின்சிபால் இங்க வராரு அவரும் சொல்லுவார் எல்லாம் நல்லதா செய்யறாங்க. இதுல உள்ளவங்க சூழ்ச்சி பண்ணி திரிறாங்க.